ஹலோ மக்களே, ஜூலை 7ஆம் தேதியோட அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியலுக்கு டீரிவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க சராயும் அவங்க பியவும் சேர்ந்து நந்தன் குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ வண்டியில போவாங்கல்ல, கார்ல எல்லாரும் ஒட்டுமொத்தமா வேனை மத்தி போறாங்கல்ல, அதுல பாம் பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிடலாம், அந்த குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்கக்கூடாது, யாராவது இருந்தாதானே எனக்கு அந்த லக்கி குரூப் ஆஃப் கம்பெனி எனக்கு கிடைக்காம போகும், எனக்கு அந்த சேர்மன் பதவியும் கிடைக்காம போகும், அங்க இருக்கிற பெரிய ஆள்ல இருந்து சின்ன பிள்ளைங்க வரை எல்லாத்தையும் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி ஆள்கள் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சராயு அவர் பிஏ சொல்றாரு, ஏமா இப்படி பண்றீங்க, இப்படி பண்ணீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க தான் பண்ணீங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கடுத்து அந்த நந்தன் குடும்பம் உங்களை சும்மா விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம அதுல யாராவது ஒருத்தங்க பிழைச்சு இது எல்லாமே உங்களோட பிளான்னு தெரிஞ்சதுன்னா அடுத்து காலம் ஃபுல்லா ஜெயில தாமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்கிட்டே நீ என்ன நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறியா, நான் தான் பண்ணேன்னு யாருக்கு தெரிய போகுது, யாருக்கும் தெரிய போறதும் கிடையாது. அவங்கள பொறுத்தவரை அது ஒரு ஆக்சிடென்ட், ஆனா எனக்கு மட்டும் தானே தெரியும், நான் சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாம என்ன கோவப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி இவங்களும் அவரை திட்டி விட்டுடுறாங்க, பிஏவை திட்டி விட்டுடுறாங்க சராயு. அதுக்கடுத்து இங்க நந்தன் குடும்பத்துல பார்த்தா எல்லாரும் முதல்ல பார்த்தா ஜானுவும் விவேக்கும் அவங்களோட பெட்டி எல்லாம் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அவங்க நிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இந்த சைட் மனிஷாவும் தேவியானியும் வராங்க. மாடியில இருந்து பார்த்தா நம்ம லக்ஷ்மி, மித்ரா, குழந்தைங்க எல்லாரும் அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பெட்டி எடுத்துட்டு கீழே வந்துட்டே இருக்கிறாங்க. இங்க மனிஷாவும் தேவியானி குசு குசுன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. ஆண்டி, இந்த போற ட்ரிப்ல இந்த லக்ஷ்மியை எப்படியாவது அசிங்கப்படுத்தி அந்த மித்ராக்கு லக்ஷ்மியை பிரிக்கணும் ஆண்டி, மித்ராக்கு லக்ஷ்மி மேல ஒரு கெட்ட எண்ணம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாத, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க பார்த்தா நம்ம விவேக்கும் ஜானுவும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஜானு, என் அம்மா வந்துருவாங்க, நீ ஒரு பேச்சுக்கு என்னத்த வாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்லணும், உன் அம்மாவால வர முடியாதா? ஜானு, இப்ப உனக்கு அத்தை, கொஞ்சமாச்சும் அவங்க கிட்ட மரியாதையை நடந்துக்கோ, சொல்லு, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லு. அத்தை, என்ன அத்தை, நீங்க பெட்டியெல்லாம் எடுத்து வைக்கலையா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். யாரு, நான் ஏன்டி வராம இருக்க போறேன், நான் வரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையனுக்காக வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனிஷா, நான் மித்ராக்காக வருவேன், ஆன்டி விவேக்காக வருவாங்க, நாங்க வரதா செய்வோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா இங்க குட்டீஸ் ரெண்டும் ஜுன்னுவும் லக்கியும் கார் வந்துருச்சு, வேன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு நம்ம ஜெயதேவோ, என்னடா ஸ்கூல் வேணாடா வந்திருக்கு, இல்ல நீங்க என்ன ஊருக்கு தானே போறீங்க, அவ்வளோலாம் வேண்டாம், சரி பார்த்து பத்திரமா போயிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா ஜெயதேவ் மட்டும் ஊருக்கு போகல, மத்த எல்லாம் நந்தன் குடும்பத்துல எல்லாருமே போறாங்க. ஜெயதேவ் மட்டும் அரவிந்தா ஒருவேளை வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கணும்ல, அதனால நான் மட்டும் இருக்கேன், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க மித்ரா, லக்ஷ்மி எல்லாரும் கீழே இறங்கி எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. உடனே பெட்டிய மித்ரா கையால கொடுத்துட்டு நம்ம அந்த வேன் கிளம்ப போகுதுன்னா 4 பக்கமும் எலுமிச்சம்பழம் வச்சு தேங்காய் உடைக்கணும்ல, அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதுக்காக நம்ம லக்ஷ்மி நீங்க எல்லாம் வேன்ல உட்காருங்க, நான் இந்த ஆரத்தி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. போய் தேங்காவை உடைக்கிறதுக்கு தேங்காவும் 4 பக்கமும் எலுமிச்சம்பழமும் வச்சு தேங்காய் உடைச்சு தீபாரணை எல்லாம் காட்டி இங்க லக்கியும் ஜுன்னுவும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு வழி எல்லாத்தையும் பண்றாங்க. உடனே இவங்க பார்த்தா நம்ம மனிஷாவும் மித்ராவும் ஒரு சீட்ல உட்காந்துருக்கிறாங்க, ஜானுவும் விவேக்கும் ஒரு சீட்ல உட்காந்துருக்கிறாங்க, ஜானுவும் தேவயானியும் ஒரு சீட்ல உட்காந்துருக்கிறாங்க, லக்ஷ்மியும் ஜானுவும் ஒரு சீட்ல, லக்கியும் ஜுன்னுவும் ஒரு சீட்ல, இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. பின்னாடி நிறையவே இடம் காலியா தான் இருக்கு. பெரிய வேனை பத்தி அப்படியே வண்டியில ஜாலியா பேசிட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போக போக பார்த்தா அப்படியே சிட்டியை இப்போ கிராஸ் பண்ணிடுறாங்க. அவங்க பார்த்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம லக்ஷ்மிக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, மனசுல ஏதோ ஒரு தப்பா நடக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம லக்ஷ்மி அதை பெருசா எடுத்துக்கல, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா இவங்க வேன் இங்க திரும்புது. நம்ம சராயும் அவங்க பிஏவும் சேர்ந்து எப்படியும் நேரத்துக்கு அவங்க வேன் கிளம்பி இருக்கும், நான் சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாம என்கிட்ட ஏதாவது வாங்கி கட்டிக்காத, என்னை கோவப்படுத்தி பார்க்காதுன்னு நினைக்காதன்னு சொல்லி இவங்க பிஏ வழக்கம் போல திட்டிட்டு இருக்கிறாங்க. சாராயும் இன்னைக்கு எப்படியோ அந்த நந்தன் குடும்பம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அழிய போகுது, அந்த சேர்மன் சீட் எனக்கு கிடைக்க போகுது, அதுக்கு அடுத்து லக்கி குரூப் ஆஃப் கம்பெனியும் என் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப சந்தோஷமா சராயை அதுக்கான ஏற்பாடெல்லாம் பிளான் ஏ பிளான் பின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பிளான்ல இருந்து தப்பிச்சா கூட இன்னொரு பிளான்ல இருந்து தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க சராயு. இங்க அப்படியே பார்த்தா
இவங்க கார் வெளியே போய் அந்த சிட்டியை தான் தாண்டி இருக்கு. தீக்ஷுல ஆசிரமத்துல இருந்து அவர் ஒரு சிசியர் வராரு. வந்து என்ன ஐயா ஜெயதேவ் ஐயா, நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், வீட்டுல யாருமே இல்லையா, வீட்டுல எல்லாரும் பத்திரமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் நல்லாதான் இருக்கோம். ஏன் என்னாச்சு, வீட்டுல இருந்து யாரும் இப்போ வெளியூருக்குலாம் பயணம் பண்ணல, யாரும் வெளியூருக்குலாம் இப்போதைக்கு போகல அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்பா அப்படி சொல்ற, இப்பதான் என் ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்க வெளியூருக்கு பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வெளியூர் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் நேத்தையில இருந்து உங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், யாருமே போனே எடுக்கல. சரி அதனாலதான் தீக்ஷுலையா இன்னைக்கு நேர்லயே நீ போய் சொல்லிட்டு வந்துரு, எதுக்கு நீ அவங்க எங்கேயாவது ஊருக்கு எதுக்காக போயிட போறாங்க, உங்களுக்கு ஊர்ல வந்து வேன்ல எல்லாம் நீங்க எங்கேயும் பயணம் பண்ணக்கூடாது, ஊருக்கே எங்கேயும் போக கூடாது, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால எங்கேயும் பயணம் பண்ணக்கூடாது, நீங்க வீட்லயே இருக்கணும் தீக்ஷுலையா மெனக்கிட்ட சொல்லி அமைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா நீ இப்ப சொல்ற, அவங்க கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சே, இப்ப வந்து நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, ஐயோ அவங்க எவ்வளவு தூரம் போயிருக்காங்க என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த சிசியரோ, இப்பவும் ஒன்னும் கெட்டு போல சார், நீங்க உடனே போன் பண்ணி உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் திரும்பி வர சொல்லுங்க, இப்போதைக்கு யாரும் எங்கேயும் வெளியூர்லாம் போக வேண்டாம், எல்லாரும் இங்கேயே இருங்க, பத்திரமா இருங்க, தீக்ஷுலையா அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க தீக்ஷுல பார்த்தா அவரும் வந்து வழக்கம் போல ஹோமம் எல்லாம் வளர்த்து அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அவர் பாட்டு அந்த ஹோம குண்டத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இங்க பார்த்தா வேன் வந்து சிட்டியை தாண்டி அவுட்டருக்கு போயிடுச்சு. உடனே ஜெயதேவ் வந்து பதட்டத்துல போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. முதல்ல வந்து தேவியானி கடிக்கிறாரு, மித்ரா கடிக்கிறாரு, லக்ஷ்மி கடிக்கிறாங்க, யாருக்குமே டவரே இல்லை, சுத்தமா டவரே இல்லை, கால் வந்து வரவே மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னு வந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தா அங்க இருக்கிற மனிஷா எல்லாரும் வந்து கோவப்பட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க. இது என்ன மனிஷா, இப்ப நம்ம எங்கதான் போயிட்டு இருக்கோம், ஒரு சிக்னல் வசதி கூட இல்ல, போனே பார்க்க முடியல, இங்க பாரு நெட்டே கிடைக்க மாட்டேங்குது, டவரே சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக், இங்க பாரு மனிஷா, ட்ரிப்புக்கு தானே வந்திருக்க, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணு, எப்ப பார்த்தாலும் போன் தானா, போன் எப்பனாலும் பாத்துக்கலாம், இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிப் போறோம்ல, இதை நினைச்சு என்ஜாய் பண்ணணுமா, நீ எதுக்கு இப்ப புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா தேவியானி அவங்க போன் எடுத்து வெளியே இங்கே அங்கேன்னு வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குமே சுத்தமா டவரே கிடைக்கல. உடனே ஜானும், இங்க பாருங்க அக்கா, நீ மாமா பக்கத்துல உட்காரணும், விவேக் என் பக்கத்துல உட்காரணும், அதுக்கு எடுத்து விட்டுட்டு பாரு அந்த மனிஷா மித்ரா மாமா புடிச்சு வச்சு உட்கார வச்சிருக்கிறா, இங்க தேவியானி அத்தை விவேக்க புடிச்சு உட்கார வச்சிருக்கிறாங்க. ஜானு விடு ஜானு, இப்ப எங்க உட்கார்ந்தா என்ன, விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா வந்து இங்க வழக்கம் போல நம்ம லட்சுமியை கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க. இது எந்த ஊருக்கு தான் அப்படி என்ன பெரிய ஊருக்கு போறோம், நம்ம என்ன பார்க்காத ஊரா, சிக்னல் கூட இல்ல, இதெல்லாம் அந்த ஊர்ல என்ன வசதி இருக்குமோ என்னமோ, ஊருக்கு தான் போறோமா இல்ல ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள எங்கேயோ போறோமான்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லி தேவியானியும் மனிஷாவும் வழக்கம் போல பொருளி பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம மித்ராவோ, விடு மனிஷா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க காரும் இங்க வந்துகிட்டே இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா மனிஷா வந்து சுத்தமா டவரே கிடைக்கலன்னு பாத்துட்டு இருக்காங்க. உடனே மேடம் இப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு சராயோட பிஏ கேக்குறாரு. இப்போ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, இப்போ மனிஷா அந்த வேன்ல போறாள்ல, அவகிட்ட பேசி லைவ் லொகேஷன் மட்டும் நான் வாங்கிட்டேன்னா ட்ராக்கர் செட் பண்ணி பாம்பை செட் பண்ணுவேன், ஒட்டுமொத்தமா வெடிச்சு எல்லாரும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மேடம் அதுல உங்க ஃப்ரெண்டு மனிஷாவும் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் அவன் என்ன என் ஃப்ரெண்டா, என்ன பிடிச்ச தொல்லை, எப்ப பார்த்தாலும் இதை பண்ணி அதை பண்ணியான்னு எனக்கு மேல இருந்து ஏதோ ஆர்டர் போடுற மாதிரி ஆர்டர் போட்டு என்ன வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கா, இதை பண்ணி அதை பண்ணியான்னு அவன்கிட்ட குறை வேற கேட்க வேண்டியிருக்கு. ஏன் அவ ஒன்னும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, என் தேவைக்கு அவளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு லக்கி குரூப் ஆஃப் கம்பெனி எனக்கு வேணும், அதுக்காக எனக்கு அவங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தரோட உதவி எனக்கு தேவைப்பட்டது, அதனால அந்த மனிஷாவை வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த மனிஷா உயிரோட இருந்தா என்ன, செத்து போனா எனக்கு என்ன, அவ ஒன்னும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, அவளுக்கு ஒன்னும் அவ்வளவு சீனவும் இல்ல, ஒன்னும் தேவையில்ல, அவ எக்கேட கெட்டு போறா, எனக்கு நான் அந்த சேர்மேன் சீட்ல உட்காரணும், அதுக்காக யார வேணாலும் கொலை பண்ணுவேன், எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணுவேன், இந்த கேட்க யாராலும் வர முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜெயதேவ் வந்து எல்லாத்துக்கும் போன் பண்ணி பாக்குறாரு, யாருமே போனை எடுக்கிற மாதிரி இல்ல. டிரைவர் நீ வண்டி எடு, நம்ம அவங்கள எப்படி 1 மணி நேரம் தானே ஆகுது, இங்க பக்கத்துலதான் எங்கேயாவது போயிருப்பாங்க, நம்ம அதுக்குள்ள வேகமா விரட்டி போய் அவங்கள புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார் எடுத்துட்டு டிரைவரும் காரை ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஜெயதேவோ வந்து கார்ல உட்காந்து ஒவ்வொருத்தருக்கா விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யாருக்குமே லைனே கிடைக்கல, சுத்தமா நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை இது, யாருக்குமே போன் ரீச் ஆக மாட்டேங்குதே, ஐயோ யாருக்காவது ஒருத்தர் போன் எடுங்களேன் அப்படின்னு சொல்லி டவரே கிடைக்க மாட்டேங்குதே. இப்போ இதுக்கு அடுத்து என்னடா இதுக்கு அடுத்து எங்க செக் போஸ்ட்ல எங்க இருக்குன்னு விசாரிச்சு அதுக்கு செக் போஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வேகமா போகணும், நீ சீக்கிரம் வேகமா போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இங்கேயோ செக் போஸ்ட தாண்டி போயிடுறாங்க. நம்ம மித்ராவோட மித்ரா இருக்கிற வேன் வந்து செக் போஸ்ட வந்து தாண்டி போயிருது. அடுத்து பார்த்தா ஓரத்துல வந்து பஸ்ஸுக்காக நிறைய பேர் வந்து நின்றுட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அண்ணா நிறுத்துங்கன்னு சொல்லி லக்ஷ்மி வந்து அவங்களோட பரந்த மனசை இங்க காட்டுறாங்க. எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் இங்க இவ்வளவு பெரிய வேன் வச்சிருக்கிறோம், இத பாதி சீட்டு ஃப்ரீயா தானே இருக்கு, நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. சரி நாங்க போற வழியில தான், உங்களை நாங்க இறக்கி விட்டுறோம், நீங்க வாங்கன்னு சொல்லி ஏத்திக்கிறாங்க. உடனே மனிஷா, இது என்ன சோசியல் சர்வீஸா, இது என்ன போக்காட்டோம்னு நினைச்சியா, சும்மா எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்க, உனக்கு என்ன லக்ஷ்மி மனசுல என்ன பெரிய ஹீரோயின் நினைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே விவேக் வந்து மனிஷாக்கு சரியான பதிலடி குடிக்கிறாங்க. என்ன மனிஷா இப்ப உனக்கு பிரச்சனை, ஐயோ பாவம் தானே, அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் ஊருக்கு போகணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பஸ்ஸும் இங்க வர்ற மாதிரி தெரியல, இப்ப நம்ம சீட்டா கொடுக்குறோம், நம்ம இருந்தது போக மிச்ச சீட்ல அவங்க உட்காந்து வர போறாங்க, இதுல என்ன உனக்கு பிரச்சனை, ஒருத்தங்களை ஹெல்ப் பண்றதுனால இப்ப நீ என்ன குறைஞ்சா போயிட போற, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி விவேக் வந்து நம்ம மனிஷா ஆப்படிச்சு விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா தேவயானிக்கு வந்து முதல்ல வந்து டவர் கிடைக்குது. உடனே என் போனுக்கு டவர் இருக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ஜெயதேவ் வந்து போன் பண்றாரு. போன் பண்ண உடனே நம்ம ஹலோ சொல்லுங்க மாமா, என்ன, ஹலோ தேவயானி, நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன், உனக்கு கேக்குதா நான் பேசுறது, ஹலோ மாமா சொல்லுங்க மாமா, நீங்க சொல்றது விட்டு விட்டு கேக்குது, ஹலோ நீங்க பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குது மாமா அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து ஜெயதேவ் போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அத்தை என்கிட்ட போனை கொடுங்கன்னு சொல்லி லட்சுமி வந்து தேவயானி கையில இருந்து போனை வாங்கிக்கிறாங்க. ஹலோ மாமா சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க, ஹலோ கேக்குதா மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ லக்ஷ்மி, நீங்க போற வேனை ஆபத்துமா, நீ வேனை நிப்பாட்டு, யாரும் போக வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வாங்க, நீ இங்க எங்கேயும் பயணம் பண்ண வேண்டாம், நிப்பாட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ மாமா நீங்க பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குது, ஹலோ மாமா ஹலோ அப்படின்னு சொல்லி திரும்ப லக்ஷ்மி வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. உடனே டிரைவர் நீ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் வந்து அவரை வந்து காரை விட்டு நிப்பாட்டி வெளியே வந்து, ஹலோ லக்ஷ்மி இப்ப நான் பேசுறது கேக்குதா, ஹலோ மாமா ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு ஜெயதேவ் பேசுற எதுவுமே கேட்க மாட்டேங்குது. உடனே அதுக்கு அடுத்து கட் ஆகிருது. சரி சிக்னல் இல்ல கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இவ எனக்கே ஒண்ணும் பேசுறது புரியலையா, இவளுக்கு எல்லாம் புரிஞ்சிருமா, போனை முதல்ல கொடு அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து திமிரா போனை வாங்கிக்கிறாங்க. டிரைவர் நீ எங்கேயும் நிப்பாட்ட வேண்டாம், இதுக்கு அடுத்து நேரா எந்த செக் போஸ்ட் வருதோ அதுக்கிட்ட நிப்பாட்ட, அவங்களுக்கு நான் பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது, அவங்க டவரே இல்லாத இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ ஏதாச்சும் பண்ண, நீ வேகமா ஓட்டு அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் வந்து இங்க வேகமா ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து டவர் கிடைச்சனால அடுத்து பார்த்தா நம்ம சராயு வந்து இவங்களுக்கு கால் பண்ணி இருக்கிறாங்க. மனிஷா சொல்லு சராயு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதோ நீ அந்த லக்ஷ்மிய ஏதோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்த, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேற, என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுருங்க. நீ உன் லொகேஷனை மட்டும் அனுப்ப, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்க லைவ் லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்லிட்டு இவங்களும் லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து அழுகிற மாதிரி உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. மனசு வேற ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை ஏதாச்சு, அக்கா ஜானு வந்து கேக்குறாங்க. அக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு, இப்ப என்னக்கா ஆச்சு, எதுக்குக்கா இப்ப நீ சோகமா இருக்கிற, என்ன ஆச்சுக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இல்ல ஜானு, எனக்கு பல ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மிக்கு வந்து முதல்ல கல்யாணத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. அப்போ அவங்க தாத்தா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வேன்ல தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், எப்படி டான்ஸ் ஆடணும், பாட்டு போட்டி வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆடி அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில பார்த்தா ஒரு பெரிய இதுல வந்து அந்த வேன் போய் நிப்பாட்டி அந்த பெரிய மலையில இருந்து அவங்க தாத்தா வந்து அவங்கள காப்பாற்ற முடியாம இறந்து போயிருப்பாங்க. தம்பியை காப்பாத்துறதா தாத்தாவை காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து தாத்தா வந்து கை விட்டுருவாங்க. அப்போ தாத்தா வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்கல்ல, அதை நினைச்சு பாக்குறாங்க. ஐயோ அக்கா, நீ ஏன்க்கா நடந்து முடிஞ்சதே நினைச்சிட்டு இருக்க, அது நடக்கணும்னு நடந்திருக்கா, அது ஒரு வாட்டி வந்து நம்ம பயணம் பண்ணும்போது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்பவும் அதே மாதிரி அக்கா நடக்கும். இப்போ பக்கத்துல யாரு, உன்னோட மாமா இருக்கிறாங்க, மித்ரா மாமா இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நீ அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா, எப்பவோ நடந்ததை நினைச்சு நீ இதுக்கு வருத்தப்பட்டு இருக்க, நீ இப்ப நடக்கிறத பாருக்கா, இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா அதை மட்டும் பாருக்கா, நீ எதுக்குக்கா நடந்து முடிஞ்சு போனதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க, விடுக்கா நீ அதெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஜானு, எனக்கு ஏதோ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற மாதிரியே நடக்கும். முதல்ல வந்து இவங்க வேன்ல எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா அதே மாதிரி பொசிஷன்ல உட்காந்துருப்பாங்க எல்லாரும்.
இந்த பிள்ளைங்க வந்துட்டு ஜாலியா வந்துட்டு பாட்டு போடுங்கன்னு அதுல முதல்ல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தா நம்ம ஜுன்னும் லக்கியும் இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தோம். ஆனா இது ரொம்ப செமையா போர் அடிக்குது ஜுன்னு. என்ன ஜுன்னு, எல்லாரும் வந்து ஏதோ சோகமா இருக்கிறாங்க, யாருமே ஹாப்பியா இல்ல, பாட்டு கூட போட மாட்டாங்க, டான்ஸ் ஆட மாட்டாங்க. ட்ரிப்புன்னு நான் அப்படி இருக்கும்னு அதனாலதான் நான் வரேன்னே சொன்னேன். ஆனா இங்க பாரு எல்லாரும் சோகமா இருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை ஜுன்னு அப்படின்னு சொல்லி லக்கியும் ஜுன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி இப்ப என்ன, பாட்டு தானே போடணும், டிரைவர் அண்ணா கிட்ட சொன்னா பாட்டு போட போறாங்க, வா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு சீட்டு விட்டு எந்திரிச்சு போறாங்க. உடனே லக்ஷ்மி, லக்கி ஜுன்னு எங்க போறீங்க, இப்ப என்ன ஆச்சு, எங்க போயிருங்க? ஒன்னும் இல்லம்மா, இங்க ரொம்ப போர் அடிக்குதுல, அதுதான் டிரைவர் அண்ணா கிட்ட சொல்லி பாட்டு போட சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லக்ஷ்மிக்கு வந்து அந்த பழைய ஞாபகம் வருது. இதே மாதிரி எல்லாரும் அமைதியா உட்காந்து பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா பாட்டு போடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தா இப்போ லக்கின்னு ஜுன்னும் சொல்றாங்கன்னு சொல்லி, பாட்டும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், பேசாம உட்கார போறீங்களா என்ன, ஐயோ பாட்டெல்லாம் ஒண்ணு கேட்க தேவையில்ல, அமைதியா உட்காந்து வரதாருன்னா வாங்க, எதுக்கு இப்ப பாட்டு போட்டு என்ன பண்ண போறீங்க, ஒன்னும் போட வேண்டாம், அமைதியா 2 பேரும் உட்கார்ந்து வாங்க, பேசாம சேட்டை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. உடனே அதுக்கு அடுத்து, அக்கா நீ யாரு மேல இருக்கு கோத்தை, எதுக்கு பிள்ளைங்க மேல காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜானு சொல்ற. உடனே லக்கியும் ஜுன்னும் ரொம்ப சோகமா வந்து மூஞ்ச தொங்க போட்டு வந்து உட்கார்ந்துருந்தாங்க. உடனே இந்த மனிஷா சொல்றாங்க, இந்த லக்ஷ்மிக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்கா, இவளுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி மனிஷா ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி கடிச்சு கொட்டிட்டு இருக்கிறாங்க. தேவயானி, இவளுக்கு அப்பப்போ என்ன பைத்தியம் பிடிச்சிருமா என்ன அப்படின்னு சொல்லும்போது விவேக்கும் வந்துட்டு, அண்ணி என்னாச்சு, எதுக்கு இப்போ இப்படி பண்றாங்கன்னு உடனே அவங்க அமைதியாவே இருக்கு கொஞ்ச நேரம். அடுத்து பார்த்தா மித்ரா வந்து லக்கியும் ஜுன்னியும் பாக்குறாங்க, ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏய் இப்ப என்ன, உங்களுக்கு பாட்டு தானே போடணும், நான் பாட்டு போட சொல்றேன்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணா பாட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எதாவது வேண்டாம்னு சொல்ல வந்தேன். ஜானு கையை பிடிச்சிடுறாங்க, லக்ஷ்மி கைய. அக்கா அவங்க பாட்டு கேட்டு வரட்டும்க்கா, நீ தேவையில்லாம இப்ப மாமாக்கும் உனக்கும் சண்டைய இது பண்ணாத, விடுக்கா, இது இப்படியே விடு, பாத்துக்கலாம், பாட்டு தானே போடுறாங்க, போடட்டும் விடுக்கா அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மித்ரா, வேண்டாம் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. விவேகம், அண்ணி தான் வேண்டாம்னு சொல்றாங்களே, உங்க அண்ணி என்ன அவ்வளவு பெரிய ஆளா, உங்க அண்ணி சொன்னா இங்க பாட்டெல்லாம் போடக்கூடாதா, அதெல்லாம் இல்ல, பாட்டெல்லாம் போடுவோம், பாட்டு போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. உடனே பாட்டெல்லாம் போடுறாங்க. உடனே பாட்டு போட்டோன்னு நம்ம லக்கியும் ஜுன்னுவும் சரி டான்ஸ் ஆடல, ஹே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லக்கியும் ஜுன்னுவும் வந்து நல்ல டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்படியே பார்த்தா மித்ரா வந்துட்டு அதுக்கடுத்து மித்ராவும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மித்ராவும் முதல் சீட்ல உட்காந்து பாட்டு போட்டு இவங்க 2 பேரும் லக்கியும் ஜுன்னும் அங்க கலக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து லக்ஷ்மிக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே அவங்க கல்யாணத்துக்கு இப்படிதான் வேன்ல வந்துட்டு இருக்கும்போது பாட்டு போட்டு நம்ம ஜானு வந்து சும்மா வெளுந்துக்கிட்டு செம்மையா ஆடி இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம லக்ஷ்மி ஆடி இருப்பாங்க, அவங்க தாத்தா ஆடி இருப்பாங்க. அந்த வேன்ல இருக்கிற எல்லாருமே இருந்துச்சு ஆடு கைத்தட்டி உற்சாகமா பாடி பேசி விளையாடி டான்ஸ் ஆடி வேற லெவல்ல என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போகும். அந்த ஆக்சிடென்ட் ஒரு வாட்டி தான் நடந்துச்சு, இருந்தாலும் நம்ம அடுத்து அந்த ஆக்சிடென்ட் அந்த வேன்ல இப்போ நம்ம அதே மாதிரி வேன்ல போறோம், அதே மாதிரி அமைதியா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க பாட்டு போடுன்னு சொல்றாங்க, அதே மாதிரி பாட்டு போட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பழசு நடந்தது மாதிரி இப்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜானுன்னு சொல்லி அழுகிற மாதிரி வந்துடுறாங்க நம்ம லக்ஷ்மி. ஐயோ அக்கா இப்ப என்ன நடந்துச்சு, ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் நடந்தா எல்லா வாட்டியும் ஆக்சிடென்ட் நடக்குமாக்கா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நம்ம நல்லபடியா தான் போய் சேருவோம், நீ எதுக்கும் சொல்லாதக்கா, நல்லபடியா நம்ம வீட்டுக்கு போயிருவோம், நீ எதுக்கும் பயப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா சரி இப்ப அடுத்து யார் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லி ஜுன்னு லக்கியும் கேக்குறாங்க. அடுத்து வேற யாரு, நம்ம சித்தியும் சித்தப்பாவும் தான் அடுத்தோன்னு நம்ம விவேக்கும் ஜானுவும் வந்து அவங்க இப்ப தானே கல்யாணம் இருக்கு, அவங்க வந்து ஒரு குத்தாட்டம் போட்டு செம்மையா என்ஜாய் பண்ணி இங்க அங்க டான்ஸ் ஆடி ஒரே அதுக்கடுத்து விவேக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா ஜானு நல்ல செம குத்தி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கு மனசு ஓரத்துல பார்த்தா ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு, என்னடா அந்த போன வாட்டி நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயத்திலே இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. அடுத்து பார்த்தா இவரு இப்பதான் ஜெயதேவ் பார்த்தா முதல் செக் போஸ்டுக்கே வர்றாரு. வந்தோடனே சார் இப்போதைக்கு ஏதாவது இங்க வேன் போச்சா அப்படின்னு கேக்குறாங்க. வேன் சார் இங்க நிறைய வேன் போய்கிட்டே தான் இருக்கு, நீங்க எந்த வேனை கேக்குறீங்க? இல்ல சார் இப்போ ஒரு ஃபேமிலியா ஒரு வேன் போனாங்கல்ல, முதல்ல நீங்க யார் சார், நீங்க ஏன் இதெல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்லி இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் கேக்குறாங்க.
உடனே சார் அந்த வேன்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், அவங்களுக்கு அவசியமா ஒண்ணு அர்ஜென்ட்டா ஒண்ணு சொல்லியே தீரணும், அதுக்காக தான் நான் அவங்கள பிடிக்கிறதுக்காக இங்க வந்து இங்க இருந்து அவங்க போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சார் அவங்க அப்பவே போயிட்டாங்க சார், நீங்க லேட்டா வந்திருக்கிறீங்க சார், இப்ப எப்படியாவது அவங்களை நிப்பாட்ட முடியுமா, அவங்க எவ்வளவு தூரம் போயிருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, இதுக்கு அடுத்த செக் போஸ்ட்ல அவங்களை ஏதாவது புடிச்சு வைக்க முடியுமா, ஏதாவது நிப்பாட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக் போஸ்ட் வந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துல இருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு புடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், சரி அந்த வண்டி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வண்டி நம்பர் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த கான்ஸ்டபிள் வந்து அந்த செக் போஸ்ட்ல இருக்கிற அந்த கான்ஸ்டபிளுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ஹலோ சொல்லுங்க, இவங்க ஹலோன்னு சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்தா நம்ம மித்ராவோட வேன் வந்து கிராஸ் ஆகி போயிடும். அதாவது இந்த செக் போஸ்டையும் கடந்து போயிருவாங்க. லக்ஷ்மி, மித்ரா அந்த இவங்க குடும்பமா வந்த வேன் வந்து கிராஸ் பண்ணி போயிடும். சரி சரி சொல்லுங்க சார், ஒரு அர்ஜென்ட், இது ஒரு ஃபேமிலிய வந்து நிப்பாட்டி வைக்கணும்ன்றாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர் தான் வந்து இங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்க நம்பர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க அந்த வேன் வந்தா மட்டும் அங்க புடிச்சு வச்சிருங்க, இவங்களே வந்து பேசிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்பர் எல்லாம் சொல்றாங்க. உடனே இந்த கான்ஸ்டபிள் நடந்து போய் இன்னொரு கான்ஸ்டபிள் தான் வந்து செக் பண்ணி எல்லாரும் அனுப்புவார். டேய் இந்தாடா, இந்த நம்பர் வந்தா ஒரு வேன் வரும், அதுல ஒருத்தவங்களோட ஃபேமிலி வராங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்கள புடிச்சு போய் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்பரை பாக்குறாங்க. சார் இந்த வேன் இப்பதான் சார் கிராஸ் பண்ணி போகுது, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் கிராஸ் பண்ணி போகுதுன்னு சொல்றான். உடனே இந்த கான்ஸ்டபிள் வந்து இங்க போன்ல சொல்லிடுறாரு, சார் இங்க சாரி சார், அவங்க கிராஸ் ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஐயோ இப்ப வேற என்ன பண்றது, வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த கான்ஸ்டபிள் வந்து ஜெயதேவ் கிட்ட, சாரி சார் அந்த உங்க வேன் வந்து அங்கேயும் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டான், அதுக்கு அடுத்து செக் போஸ்டிங் அப்படின்னு. சார் அதெல்லாம் காட்டுக்குள்ள இருக்கு சார், அதெல்லாம் இன்னும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சுதான் வரும், அதுக்கு முன்னாடியே போகணும்னா நீங்க தான் விரட்டி போய் அவங்கள பிடிக்கணும், நீங்க இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த வேனை பிடிச்சாதான் உண்டு சார், வேற வழி இல்ல, வேற இடையில எந்த செக் போஸ்டும் எதுவும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லி ஜெயதேவும் அதுக்கு எடுத்து பார்த்தா கார்ல ஏறி திரும்பி ஃபாலோ பண்ணு டாக்டர்னா அப்படின்னு சொல்லி டிரைவர் ஃபாலோ பண்ணி சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம சராய் வந்து லைவ் லொகேஷன் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க பிஏ கிட்ட சொல்றாங்க, என்ன மேடம் இப்ப என்னதான் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. நான் தான் சொன்னேனே, என்னோட ஆக்ஷன் தான் பேசணும், நானே சொன்னா எப்படி இருக்கும், இப்போ இதே வழியா போவா, இந்த இடத்துல லைவ் லொகேஷன் பார்த்துட்டு தானே இருக்கேன், அவங்களுக்கு செமையான இடத்துல செமையான பாம் பிளாஸ்டர் நான் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவங்க வண்டியில பிக்ஸ் பண்ணல, அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணியிருக்கேன், அவங்க எப்ப அந்த இடத்த கிராஸ் பண்றாங்களோ அப்போ பூம் அப்படின்னு வெடிச்சிரும். அதுக்கடுத்து அந்த மித்ரா குடும்பம் ஒட்டு மொத்தமா எல்லாரும் பீஸா செத்து போயிருவாங்க. அதுக்கடுத்து அந்த லக்கி குரூப் ஆஃப் கம்பெனி எனக்கு கிடைச்சிரும், அந்த சேர்மன் பதவியும் எனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இந்த வறுப்பியோ இவெல்லாம் மனுஷியே கிடையாது, ராட்சசி, ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறா, இவெல்லாம் எங்க உருப்பட போறா, இவெல்லாம் எங்க நல்ல வர போறான், கடவுள் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள அந்த பிஏ வந்து நினைச்சிட்டே இருக்கிறாரு. இதுக்கு அடுத்து இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. லக்ஷ்மிக்கு வந்து ஒரு நெரிடலா இருக்கு. அடுத்து பார்த்தா நைட் ஆயிடுது, எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து மித்ரா ஒரு பக்கம் தூங்குறாரு, மித்ரா முழிச்சிருக்கிறாரு, மனிஷா ஒரு பக்கம், தேவியானி ஒரு பக்கம்லாம் ஆனா தூக்கத்துல இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மிக்கு கண்ணில் தூக்கமே இல்லை. லக்கி ஒரு பக்கம் படுத்து தூங்குறாங்க, ஜுன்னு ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, விவேக் ஜான் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம லக்ஷ்மியால ஜன்னலை திறக்கவே முடியல, காத்தே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஜன்னல ஒரு மடியில ஒரு கையில ஜுன்னு வச்சிருக்கிறாங்க, இன்னொரு கையை வச்சு திறக்க முயற்சி பண்றாங்க, ஆனா சுத்தி திறக்கவே முடியல. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ மித்ரா வர்றாரு, வந்து ஹெல்ப் பண்றாரு. மனிஷா வந்து, மித்ரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஜுன்னு தூங்குறான்ல, காத்தே வரல, அதுக்குதான் ஹெல்ப் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு வழியா இங்க உள்ள செக் போஸ்டையும் வந்துடுறாங்க. அந்த 4 மணி நேரம் டிராவல்ல ஒரு செக் போஸ்ட் வரும்னு சொன்னல, அங்கேயே வந்துடுறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து நிப்பாட்டு அப்படின்னு மித்ரா இறங்கி, சார் என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. நீங்க முதல்ல யாரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க வைசாக்ல இருந்து வரோம் சார். ஏன் சார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. நைட்டு டிராவல் இந்த காட்டுக்குள்ள எல்லாம் போகலாமா, இது ஃபாரஸ்ட் ஏரியா, எதுக்கு எந்த வேன் வருது என்ன வருதுன்னு எதுவுமே கண்ணுக்கே தெரியாது, நீங்க பாட்டி இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல சார், இதுக்கு முன்னாடி இந்த சைடு நீங்க வந்திருக்கிறீங்களா, வந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன்னா ஒன் வே, ஏன்னா எதுக்கு எப்போ எப்படி என்ன வேன் வரும் பஸ் வரும் எதுவும் தெரியாது, அதனால நீங்க காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, இங்க எங்கேயாவது ஸ்டே பண்ணிங்க அப்படின்றாங்க. இல்ல சார், நாங்க அர்ஜென்ட்டா காலையில நாங்க இங்க அந்த வீட்டுக்கு ரீச் ஆகணும், எங்களால இப்ப ஸ்டே எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரூட் எல்லாம் நல்லா தெரியுமா, ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா,
ஒன் சைடா தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே லக்ஷ்மியும் வராங்க வந்து, ஆமா ஆமா மித்ரா கிட்ட சொல்றாங்க, ஆமா மித்ரா நம்ம எதுக்கும் நம்ம காலையில போறதே விடிஞ்சதுக்கு அப்புறம் போறதே நல்ல விஷயம், ஏன்னா நம்ம இங்கே வந்து நிப்பாட்டிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நைட் நேரத்துல கண்ணெல்லாம் சரியா தெரியாது, எதுக்கு என்ன வருது இது வருதுன்னு தெரியாது, இது ஒன் வே ரோட்டு, அதுவும் இல்லாம நம்ம ஃபாரஸ்ட்ல இப்ப போகணும், அது ரொம்ப கஷ்டம் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா வராங்க. ஆமா, இங்க என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கு, இங்க தங்கிட்டு போறதுக்கு வேன்ல என்னால நிம்மதியா உட்காரவும் முடியல, தூங்கவும் முடியல, இன்னும் இங்க கொஞ்ச நேரம் லேட் ஆக்கி காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி என்னைக்கு போய் சேர்றது, அதுவும் இல்லாம எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, டைரக்டா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மனுஷம். இதுவும் மித்ரா லக்ஷ்மி சொல்றால கேட்டுட்டு இருக்காத, நம்ம போலாம், இன்னும் போக போக லேட் ஆகிட்டே தான் இருக்கும், அதனால சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிரைவர் உங்களுக்கு வழியெல்லாம் தெரியல, நைட்டு உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா நல்ல கண்ணெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சாரி சார், எனக்கு நைட் அவ்வளவா கண்ணெல்லாம் தெரியாது சார், எனக்கு தூக்கமும் கொஞ்சம் வர மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ், இந்த நிலைமையில நீங்க வந்து போறது ரொம்பவே கஷ்டம் சார், வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சார், மித்ராவே பொறுப்பெடுத்துக்கிறார், இப்ப நானே காரை ஓட்டிட்டு போறேன் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவே இப்போ களத்துல இறங்கிடுறாரு. நானே காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேனை ஓட்டுறேன்னு அவரை களத்துல இறங்கி அவரே வந்து ஓட்டிட்டு வர்றாரு. உடனே லட்சுமி பார்த்தா முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க. ஏய் நீ என்ன, நீ எதுக்கு இப்ப வந்து இங்க உட்காந்துருக்க? இல்ல மித்ரா, உங்களுக்கு வழி தெரியாதுல்ல, அதுக்காக தான் சொல்றதுக்காக. எனக்கு வழியும் தெரியும், எல்லாம் தெரியும், நீ பேசாம போ, பின்னாடி போய் உட்காரு. இப்போ நீ என்ன அங்க ஆபீஸ்ல தான் எனக்கு ஹெட்னா, இதுல என்ன உன்னோட பவரை காட்டுறியா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்ன ரூட் தெரியாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இந்த நேரத்துல பார்த்தா ஜெயதேவ் வந்து லக்ஷ்மிக்கு போன் பண்றாங்க. போன், ஹலோ சொல்லுங்க மாமா. ஹலோ லக்ஷ்மி, நான் உனக்கு எத்தனை தடவை முயற்சி பண்ணிட்டே இருந்தேன், ஏமா போனே எடுக்கல? ஐயோ, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் போன்ல சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். தீக்ஷோல போன் பண்ணியிருந்தாங்கம்மா, நீங்க போற பயணம் வந்து ஆபத்துல முடியும்னு சொன்னாங்க, தயவு செஞ்சு வண்டி அங்கேயே நிப்பாட்டிட்டு நீங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு பாருங்க, நீங்க எங்கேயும் வெளியூர்லாம் போக வேண்டாமா, நீங்க வண்டியை அங்கேயே நிப்பாட்டுங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாமா, ஐயோ சரிங்க மாமா சரிங்க மாமா, மித்ரா வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் இப்ப என்னாச்சு? இல்ல இந்த மாமா தான் கால் பண்ணியிருந்தாங்க, தீக்ஷோல கால் பண்ணியிருந்தாங்களாம், நமக்கு ஏதோ பெரிய உயிர் ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம இப்போதைக்கு பயணம் பண்ண வேண்டாம், திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சும்மா இதெல்லாம் நம்பிக்கிட்டு எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கு அடுத்து பிள்ளைங்களை ஏமாத்தி வீட்டுக்கு போறதா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, பாதி கடலை தாண்டியாச்சு, இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, லக்ஷ்மி நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி இவங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா, நான் சொல்றது கேளுங்க மனிஷா பின்னாடி இருந்து, மித்ரா நீ பாட்டு ஓட்டு, யார் சொல்றதையும் கேட்காதுன்னு சொல்லி லக்ஷ்மியை வந்து பழி வாங்குறதுக்கு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா இப்போ வந்து ஒரு கர்ப்பிணி பண்ண 2 பேர் வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறுத்துங்க மித்ரா, இப்ப என்ன சமூக சேவையா, இந்த லக்ஷ்மிக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி அவங்க வழியால துடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க நடந்து. உடனே இவங்க வந்து நீங்க வாங்க இங்க வேன்ல இருங்க, நாங்களே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுறோம்னு சொல்லி லக்ஷ்மி வந்து ஏத்திக்கிறாங்க. எம்மா சமூக சேவை ராணி அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து திட்டிட்டு இருக்காங்க. விவேக், மாம் கொஞ்சமாச்சு மனசாட்சியோட நடந்துக்கங்க, பிரெக்னென்ட் உமன் அவங்க வழியால துடிச்சிட்டு இருக்கிறீங்க, பார்த்து எப்படி மேம் பார்க்காம போக முடியும் அப்படின்னு சொல்லி விவேக் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அறிவெல்லாம் இருந்த உங்க அம்மா ஏன் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜானு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இவங்க வந்து ட்ராக்கிங்ல செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கரெக்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிக்க போது, அந்த நந்தன் குடும்பம் சாக போகுதுன்னு சராயி வந்து போற ரூட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க போற ரூட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. மித்ரா இந்த சைடு திரும்ப வேண்டாம், நீங்க லெஃப்ட் திரும்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன், அங்கதான் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க திரும்புங்க அப்படின்னு சொல்லி இவங்களை இறக்கி விட்டு போயிடலாம், அந்த வழியா போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ராவும் இந்த வேனை ரிவர்ஸ் எடுத்து லெஃப்ட் திரும்பி அவங்களை இறக்கி விட்டு ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டு இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஏய் இவங்க ஏன் இப்ப இங்க திரும்பினாங்க, எதுக்கு ரூட்டை மாத்தினாங்க, ஒருவேளை இவங்களுக்கு நான் பாம் அந்த இடத்துல வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? இவங்க ரூட்டை மாத்தி லெஃப்ட் திரும்பி போயிட்டு இருக்காங்க, ரைட்ல தானே போகணும். ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? ஏய் என்னையா பண்ணி வச்சிருக்க நீ? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? மேடம் அவங்க ரூட் மாதிரி போவாங்கன்னு எனக்கு எப்படி மேம் தெரியும்? இப்ப ஜெயதேவ் வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. சார் இப்போதைக்கு இங்க ஏதாவது பிராண்ட் கிராஸ் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார், அதுல ஆமா ஒரு ஃபேமிலி வேன் இப்பதான் கிராஸ் ஆச்சு, நான் எவ்வளவோ சொன்னேன் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போங்கன்னு, ஆனா அவங்க கேட்கல, எங்களுக்கு அவசரம், நாங்க இப்பவே போய்க்கிறோம், நானே காரை ஓட்டிக்கிறேன்னு அதுல ஒரு பையன் தான் சார் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் சார், அது அவங்க என்னோட ஃபேமிலி தான், உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு சார், நீங்க உடனே என் கூட வந்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி சார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸும் ஜெயதேவும் வந்து
அவங்கள போய் சீக்கிரம் ஈஸியா குறுக்கு வழியில பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் ஜீப்லயே வந்து ஜெயதேவ் வந்து போயிட்டு இருக்கிறாரு. இங்க அப்படியே பார்த்தா வந்துட்டு இவங்க குறுக்கு வழியில வந்தாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்கல்ல, லெஃப்ட் திரும்பிட்டாங்கல்ல, அதனால சராய் வேற அங்க கோவத்துல இருக்கிறாங்க. இவங்க இங்கதான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இறக்கி விடுறதுக்கு இதுக்கு நிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய கல்லா வச்சிருக்கிறாங்க. டேய் வர்ற வழியில யார கல்ல வச்சிருக்கிறதுன்னு சொல்லி மித்ரா வந்து இறங்கி கல்லெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. உடனே விவேக் வந்து அண்ணா நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா முகமுடி கொள்ளையர்கள் 2 பேர் வந்து நம்ம மித்ராவையும் விவேக்கையும் புடிச்சு கத்தியால மிரட்டிட்டு இருக்காங்க. அசஞ்சா அவ்வளவுதான் சொருகிருவேன், அவனை கூத்தி கொண்டுருவேன், ஒழுங்கா அமைதியா இருப்பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து 4-5 பேர் வந்து இதுக்குள்ள வேனுக்குள்ள புகுந்துடுறாங்க. கையில இருக்கிறது, கால்ல இருக்கிறது, கழுத்துல இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுங்க, இல்ல அவ்வளவுதான், சின்ன பிள்ளைங்கன்னு பார்க்க மாட்டேன், பெரியவங்கன்னு பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் குத்தி கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பேன், ஒழுங்கா கழட்டி கொடுங்க கழட்டி கொடுங்கன்னு லட்சுமி அண்ணா அண்ணா நீங்க யாரும் எதுவும் பண்ணாதீங்க, பிள்ளைங்களெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி லட்சுமி அவங்க போட்டிருக்க நெக்லஸ், அதுக்கடுத்து அவங்க போட்டிருக்க தோடு, வளையல், தங்க வளையல் எல்லாத்தையும் வந்து அப்படியே கழட்டி கொடுக்குறாங்க. ஜானம் எல்லாருமே கழட்டி கொடுக்குறாங்க. உடனே மனுஷா எல்லாம் இவ்வளவுதான் வந்துச்சு, இந்த லட்சுமி ஏதோ ஷார்ட் ரூட்ல கூட்டு போறேன்னு தேவையில்லாம இதுக்கு எல்லாமே இந்த லட்சுமியாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்கா. தேவையானே அவங்க இருக்கிற எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தா நம்ம லட்சுமி வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விவேக்னு சொல்லி விவேக்க காப்பாத்த ஒரு பக்கம் போடுறாங்க. அடுத்து மித்ரா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறதுனால யாரை காப்பாத்துறதுன்னே தெரியாம இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருக்கிறாங்க நம்ம லட்சுமி. அதுக்கடுத்து பார்த்தா இந்தா எல்லாம் வாங்கிட்டேன், எல்லாம் இந்த பையில தான் இருக்குன்னு சொல்லி அவன் வந்து அந்த நகைகள்ல இருக்கிற பைய ஒருத்தங்க தூக்கி காட்டான். எல்லாத்தையும் வாங்கிட்டியா, அப்ப அவ கழுத்துல கிடக்குறது அந்த தங்க செயினை யாரு வாங்குவா அப்படின்னு சொல்றாங்க. அது பார்த்தா நம்ம லட்சுமியோட தாலியில கை வச்சா எந்த பொண்ணுதான் சும்மா இருப்பா, நம்ம லட்சுமி மட்டும் என்ன அப்படியே தூக்கி கழட்டி கொடுத்துட்டு இந்தாப்பா ராசா வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. தாலியில கை வச்சாங்க. உடனே நம்ம லட்சுமிக்கு கோவம் வந்து அவனை கையை அப்படியே முறுக்கி விட்டு உடச்சு விட்டுறாங்க. ஏண்டா ஏன் தலையில கை வைப்பி அப்படின்னு சொல்லி அடி தும்சம் பண்ணிடுறாங்க. என்னைய அடிக்கிறேன்னு சொல்லி இந்த நேரத்துல இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கையில பார்த்தா போலீஸ் ஜீப் வந்து இறங்குது. ஜெயதேவி இறங்குறாரு. உடனே லட்சுமி நான் இதுக்குதாமா சொன்னேன் உயிராபத்து இருக்குன்னு சொல்லி அதுக்கடுத்து பார்த்தா போலீஸ் வந்து அந்த திருடங்க எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்க. ஜெயதேவ் நன்றி கூட சொல்றாங்க. சார் இந்த திருடர்களை நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தோம், எங்க கண்ணில் மண்ணத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டே இருந்தாங்க, கரெக்டான நேரத்துல நீங்க எங்களுக்கு புடிச்சு கொடுத்துட்டீங்க, ரொம்பவே நன்றி சார் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் தேவயானி வந்து வழக்கம் போல நம்ம லட்சுமியை இகழ்ந்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இந்த லட்சுமியாலதான் வந்தது. இவ ஊருக்கு போகணும்னாலதான் இவ்வளவு தடங்களை தாண்டி போக வேண்டியிருக்கு அப்படின்னு சரி தலையோட வந்தது தலைப்பையோட போச்சுன்னு சொல்லி சரி வாங்கி கிளம்பி போகலான்னு சொல்லி திரும்ப எல்லாரும் வேன்ல போயிட்டு இருக்கிறாங்க. இங்க லட்சுமியோட பூட்டி தாத்தா வந்து எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக அவங்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. உடனே என்ன உங்க பேத்தி இன்னுமா வரா? ஆமா எல்லாம் உங்க குடும்பமா வராங்கல்ல, யாரெல்லாம் வரா அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணு, அவங்களோட வீட்டுக்காரங்க, அதுக்கடுத்து ஜானும் வராளா கூட, ஜானுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, ஜானும் அவங்க வீட்டுக்காரரு எல்லா குடும்பத்தோட வராங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உடனே மித்ரா எல்லாருமே வந்து இறங்கி வராங்க. லக்ஷ்மி உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, லக்ஷ்மியம்மா நாங்க இருக்கிறவங்க எல்லாரும் லக்ஷ்மியை பெரிய மகாராணி மாதிரி குயின் மாதிரி ட்ரீட் பண்ணி லக்ஷ்மி உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எப்படி இருக்க, உன் புருஷன் அப்படியே சினிமால வர ஹீரோ மாதிரி இருக்காரு, அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜானு நீ எப்படி இருக்க ஜானு, நீ ஆளே மாறிட்ட, ரொம்ப இதா இருக்க, ஓம் வீட்டுக்காரங்களும் அப்படியே ஹீரோ மாதிரிதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே இங்க மித்ரா இந்த லக்ஷ்மிக்கு என்ன இவ்வளவு பெரிய பவரா, எல்லாரும் லக்ஷ்மின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சரி வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள, வீட்டுக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளில கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நம்ம லட்சுமி அப்படியே நடந்து வரும்போது பார்த்தா அவங்க இது வரைக்கும் வாழ்ந்த வீடு, வாழ்ந்த ஞாபகங்கள், அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா கூட தொட்டு பிடிச்சு விளையாண்டது, அவங்க தாத்தா அவங்களுக்கு சோறு ஊட்டினது, ஜானு கூட பேசினது, தம்பி கூட விளையாடினதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே கண் முன்ன வந்து போகுது. அப்படியே கண்ணீர் வந்து கண்ணை மூச்சு அடைக்குது, அந்த அளவுக்கு மூச்சு முட்டுது, அந்த அளவுக்கு அழுகையா வருது நம்ம லட்சுமிக்கு. அப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்குள்ள வராங்க. இருங்க எங்க வரீங்க, ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு நேரா 2 லேடிஸ் வந்து ஒரு மாலையை தூக்கி 2 பேத்துக்கும் பொதுவா போட்டுடுறாங்க. ஒரே மாலையை எடுத்து லக்ஷ்மிக்கும் மித்ராக்கும் சேர்த்து போட்டுடுறாங்க. உடனே லக்ஷ்மி இது என்னது, இது எங்க வீட்டு சம்பிரதாயங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா உடனே கொஞ்சம் மூஞ்ச சிரிச்ச மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனிஷாக்கு இங்க கோவம் வருது. அடுத்து பார்த்தா என்ன தம்பி இதோட முடிஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வராங்க.
தட்டுல ஸ்வீட் எல்லாம் வச்சுட்டு, இந்தாங்க தம்பி எங்க பொண்ணுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது லட்சுமி? ஐயோ இதுவும் எங்க வீட்டு சம்பிரதாயம் தாங்க, இது எங்க ஊர் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ராவும் மித்ரா கண்டிப்பா ஸ்வீட் எடுத்து வீட்டை ஊட்டி விட மாட்டான்னு மனிஷா காத்துட்டு இருக்கிறாங்க. இங்க மனிஷா காப்பு வச்சு மித்ரா அந்த ஸ்வீட் எடுத்து லக்ஷ்மிக்கு ஊட்டி விடுறாங்க. உடனே அதுக்கடுத்து தேவயானி உஷாராயி நம்ம இவர்கிட்ட போயிட்டு, டேய் அடுத்து உனக்கும் மரியாதை செய்யறேன் அது செய்யறேன்னு மாலையை தூக்கிட்டு வருவாங்க. நான் சிட்டில வளர்ந்த பையன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பெருசா இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே விவேக் அதை அப்படியே மாத்தி சொல்றாரு, என்ன எல்லாமே உங்க பெரிய மாப்பிள்ளைக்கும் பெரிய பொண்ணுக்கும் தானே, இந்த சின்ன மாப்பிள்ளை யாரும் கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி விவேக் கேக்குறாரு. ஐயோ மாப்பிள்ள உங்களை கவனிக்காமையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாலை எடுத்து விவேக் கொஞ்சம் அனுக்கு ஒன்னா போடுறாங்க. என்ன ஸ்வீட் எங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கிடையாது, ஐயோ மாப்பிள்ள இந்தாங்க அப்படின்னு ஸ்வீட்டை பிடிக்கிறாங்க. உன்னை கொடுத்து உன்னை மாலை கழட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள 2 பேரும் முதல்ல கணவன் மனைவியா முதல் நாள் இப்பதான் அடி எடுத்து வைக்கிற மாதிரி லக்ஷ்மியும் மித்ராவும் எடுத்து வைக்கிறாங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம ஜானுவும் விவேக்கும் எடுத்து வைக்கிறாங்க. தேவயானி மனிஷா பேக் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்காரங்க இதுதாமா உங்க ரூம், நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க, நான் உடனே வரேம்மா. சும்மா ஓவர் ஆக்டிங் பண்ணாத, முதல்ல இந்த இடத்த விட்டு போடா. ஆமா இது பெரிய மாளிகை, இங்க எல்லா வசதியும் இருக்கு, இதுல வேலைக்காரன் வேற வந்துட்டான், போடா இங்க இருந்துன்னு தேவயானி அந்த வேலைக்காரனை திட்டி விட்டுடுறாங்க. அடுத்து பார்த்தா, ஆண்டி நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா, இது எல்லாமே அந்த லக்ஷ்மியோட பிளான் தான் நினைக்கிறேன். அந்த லக்ஷ்மி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப நடிச்சுட்டு வச்சுட்டு என்னமா நடிக்கிறாவ, அப்படியே மித்ரா முன்னாடி அவளுக்கு என்னமோ ரொம்ப பவர் இருக்க மாதிரி எல்லாரும் அவளை மகாராணி மாதிரி இந்த ஊர்ல ட்ரீட் பண்றாங்க. என்ன மித்ரா மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க, இன்னைக்கு நல்லாவே அவளை பத்தி தெரியும் சொல்லி நம்ம மனிஷா இகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிற நம்ம லக்ஷ்மி அப்படியே அவங்க ரூமுக்கு கதவை திறக்கிறாங்க. அப்படியே பழைய ஞாபகங்கள், அவங்க தாவணி போட்டு இங்க எங்கேயும் சுத்துற நாட்கள், அதுக்கடுத்து அவங்க தாத்தாவோட பேசின நாட்கள், தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த நாட்கள்னு சொல்லி எல்லாமே கண்ணு முன்ன போகுது. அதுல அவங்க அம்மா அப்பா போட்டோ இருக்கு, அதை பார்த்து அழுகுறாங்க. அடுத்து தாத்தாவோட போட்டோ, அவங்க தாத்தாவோட போட்டோ பார்த்தோன்னா தாத்தா உயிர் காப்பாற்ற முடியாம போனதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அந்த தாத்தா அவங்க அப்படியே மேல இருந்து கீழே மலையில இருந்து விழுந்தே இறந்துருப்பாங்கல்ல, அது எல்லாமே தாத்தா என்னால அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியல, இப்ப கூட எனக்கு இந்த பயணத்தை நினைச்சா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நமக்கு அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் மாதிரி இன்னைக்கு நடந்துருமோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஜானு அக்கா அப்படின்னு லக்ஷ்மி அழுதுட்டே திரும்புறாங்க. அக்கா நீ எதை நினைச்சு அழுகிற, எதை நினைச்சு இது பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஊர்ல அடி எடுத்து வச்சோன்னா நீ அப்பா அம்மாவை தான் நீ முதல்ல தேடி இருப்ப, தாத்தாவை தேடி இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்பா அம்மா நம்ம கூட இல்லைனாலும் இந்த ஊர் மக்கள் நம்ம மேல காட்டுற அன்பு, இது எல்லாமே அவங்களோட அன்பு மாதிரியே நம்மள நல்லபடியா பாத்துக்கிறது, நம்மள நல்லபடியா பேசுறது, அதெல்லாம் நினைச்சு பாருக்கா, நீ கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி பிள்ளைங்க எல்லாம் உன்னை தேடிட்டு இருக்காங்க, மித்ரா மாமா உன்னை தேடிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி வராங்க. இங்க சராய் என்ன பிளான் ஏனாலும் பிளான் பி போட்டிருக்கணும்ல, ஒரு வேலைக்கு லாய்க்கலன்னு சொல்லி அந்த பிஏ போட்டு பல்லான கணத்துல இறஞ்சு அந்த நந்தன் குடும்பத்தை அழிக்கலாம் கொள்ளலாம்னு நினைச்சா இப்படி தப்பிச்சுட்டாங்களே, ஏன் அந்த வெடிகுண்டு பிளான் படுத்த வச்சிருந்தியா, வேற பிளானே இல்லையா, எப்படி சொதப்பிச்சு, எப்படி அவங்க தப்பிச்சு போனாங்க, எப்படி அவங்க கரெக்டா போய் அந்த இடத்துல கரெக்டா போய் வீட்டுல சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா மனிஷா சராய்க்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா எனக்கு போன் பண்ணி இது என்ன பண்ண அது என்ன பண்ணன்னு திட்டுறதுக்கு தான் இவளுக்கு லாய்க்கு, வேற எந்த கதைக்கும் லாய்க்குலன்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி சராயும் நம்ம மனிஷா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அந்த தேவயானி என்னமோ ஃப்ரெண்டு சராய் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னா ஒன்றும் பண்ணல, அந்த லக்ஷ்மியும் நல்லபடியா இங்க மகாராணி மாதிரி இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி இவங்க வழக்கம் போல திட்டிட்டு இருக்காங்க. இதுதான் மக்கள் இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டிடுவோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் கொட்டிடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.